நான் அதே கார்போஹைட்ரேட் இருக்கிற ஒரு கீரையோ இல்லை காய்கறியோ இல்லை பட்டை தீட்டாத தானியங்களோ சாப்பிடும்போது மெதுவாக தான் சாப்பிடும். அதுவும் கார்போஹைட்ரேட் தான், அதுவும் குளுக்கோஸ் தான். ஆனால் ரத்தத்தில் மெதுவாக போகும். ரத்தத்தில் எப்போ சர்க்கரை மெதுவாக போகுதோ அப்போ மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ் நடக்காது. சின்ன சின்ன இதயத்திலையோ சிறுநீரத்தில் டேமேஜ் நடக்காது. சர்க்கரையும் கட்டுப்படுத்தப்படும். ஸோ இந்த புரிதல் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வேளை உணவும் எனக்கு நிறைய காய்கறி கீரை கொஞ்சம் போல் தானியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கணும். அப்புறம் வெளிநாட்டு குப்பை உணவுகள்கிட்ட திரும்பவும் போகக்கூடாது. பீஸா பர்கர் அது மாதிரி போகக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிற சிறுதானியங்கள், நம்ம ஊரில் இருக்கிற பாரம்பரிய அரிசிகள், இந்த தானிய அரிசியும் குறைவாக தான் எடுக்கணும். ஆனால் அதுவும் நம்ம லோக்கலாக அவைலபிளாக எடுத்துப்போம். காய்கறிகள் நிறைய வைப்போம். நம்ம வெளிநாட்டில் அறிவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மற்ற நாடுகளில் நிறைய சாலட் சாப்பிட்றாங்க. நாம ஏன் சாப்பிடக்கூடாது? அது நம்ம அந்த அறிவியலையும் எடுத்துக்கொள்வோம். நம்ம ஊர் காய்கறிகளை வச்சு சாலட் சாப்பிட்லாம். எப்போவுமே போய் சோறாக வச்சு சாப்பிட இப்போ இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து